இந்த விழுப்புரத்துல பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் நாங்கள் வருவோம். அதுக்கு எதிர்க்க இந்த சைக்கிள் கடை வேலாயுத அண்ணன், ஏகேஎஸ் எம்பி கலியமூர்த்தின்னு ஒரு எம்சி இருந்தார், அவரு இவங்களை எல்லாம் வர சொல்லி தலைவர்கிட்ட மனு கொடுத்து பல்வேறு வழக்குகள், ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருந்தது. குறைந்தபட்சம் இந்த 7-8 ஆண்டு காலத்துல போடப்பட்ட வழக்குகள், அதெல்லாம் வழக்குகள்லாம் விடுவிச்சு இது என்னென்ன வேணும்னு கேட்டு, நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டெல்டா நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய தொழிலதிபர். இன்றைக்கு நம்முடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த திராவிட ஆழ்வார் ஐயா ஜெயத்ரட்சனோட சம்பந்தி. அவர் மூலயமா சில தகவல்கள்லாம் சொல்லி அன்றைய அமைச்சர்களாக இருந்த அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன் அண்ணன், அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இன்றைய கழக துணை பொதுச்செயலாளர் அண்ணன் பொன்முடி, இவங்கெல்லாம் இருந்து இந்த விழுப்புரத்துல இந்த வன்னியர் சங்கத்திலிருந்து அழைச்சிட்டு வந்தது எங்களுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் ஏஜி சம்பத் தான் எல்லாரும் கூப்பிட்டு வந்தார். உட்கார்ந்து பேசி அப்புறம் அன்றைக்கு வன்னியர் சங்க தலைவர் இன்னைக்கு CN ராமமூர்த்தி, உங்களுக்கு தெரியும், அவர் தான் அன்றைய வன்னியர் சங்க தலைவர். டாக்டர் ஐயா இவங்கெல்லாம் வந்து கோபாலபுரத்துல வந்து கையெழுத்து போட்டு இந்த அரசாணை பெற்று நன்றின்னு சொன்னாங்க.